ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சப்பாத்தி குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இது கூட கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணது ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு பொட்டுக்கடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம் பவுடர் பண்ணி. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த பொட்டுக்கல்லையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியான சப்பாத்தி குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.